கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சேனலில் போட்டோம். அது வந்துட்டு ஸ்பாய்லர் இல்லாத ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. அந்த ரிவ்யூ யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வித் ஸ்பாய்லர்ஸோட. ஸோ அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அண்ட் வித் ஸ்பாய்லர்ஸோட நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலி பிரச்சனை என்ன அப்படின்றதையுமே நம்ம அடுத்தடுத்து போப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக போர் அடிக்கல. ஆரம்பத்தில் இந்த வரைக்கும் அங்கங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு இன்வெஸ்டிகேஷன் மாதிரிலாம் வச்சு கடைசிக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது இந்த படத்தோட மிக முக்கியமான ஒரு நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் என்ன சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஜிவி எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அந்தளவுக்கு அதெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா உறுத்துற அளவுக்கு லைக் ரீசன்ட் மாடல் ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் அங்கங்கே அது கண்ணை உறுத்துற மாதிரி இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கை பற்றி சொன்னோம். ஸோ முக்கியமாக நம்ம தண்டர்போல்ட் ராசா நடித்த ஹாரிசன் ஃபோர்ட் அவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவருக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்திருக்காரு. ஒரு பிரசிடெண்ட்டாக நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரசிடென்ட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் பொண்ணோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அந்த செரி பிளாசம்ஸ் பூக்கிறத பார்க்கணும்னு போகிறோன்னு நினைப்பாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு மேலே அவர் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு, இந்த பிரசிடென்ட்ன்ற அந்த பொசிஷன் அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாரு. நான் பழைய மாதிரி கிடையாது, பழைய மாதிரி அந்த மோசமான ஆள் கிடையாது, நான் திருந்திட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக அப்படி ஒரு ஆள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் லாஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தன்னோட விதியை ஏற்றிக்கிட்டு ஜெயிலுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஓகே நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறதுமே உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அந்த எல்லா சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா அண்ட் அவர் பொண்ணை பார்க்கும்போதும் சரி, அவர் பொண்ணை பார்த்துட்டு அவர் கூட பேசணும்னு நினைக்கும் போது சரி, எல்லா சீக்வன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவா ஒரு பிரசிடென்ட்டாக அண்ட் ஒரு ஜென்ரலாக இருக்கும் போதுன்ற மாதிரி அவரோட நடிப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் நமக்கு கரெக்டாகவே கொடுத்துருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கேப்டன் அமெரிக்கா நடிச்ச ஆந்தனி மேக்கி அவராக இருக்கட்டும், அவர் கூட வந்த வாக்கின் டோரஸாக இருக்கட்டும், அவங்க ஆக்டர்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அண்ட் வில்லன் நடிச்ச சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் அவர் பார்க்கறதுக்கு நல்ல டெரிஃபிக்காகவே இருக்காருங்க. லுக் வைஸ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல டெரிஃபிக்காக இருக்குது. அண்ட் அவர் பேசும்போதே வந்துட்டு ஓகே இவன் ஏதோ ஒன்று கெட்டது பண்ண போகிறான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. இன்ட்ரோ சீக்வன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ பேய் பட சீக்வன்ஸ் மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட அந்த இடம் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஹாரர் வைப்பை கொடுக்கதா செய்யுது. அவனை பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ராங் டர்ன் படத்தில் வர வெள்ள மாதிரியே ஒரு லுக்கை தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாப்ல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வழியில் சொன்ன மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே எடுத்துட்டிங்கன்னா எதை நோக்கி ட்ராவல் ஆகுது அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வில்லன் சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் அந்த லீடரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் போகுது. நம்ம லீடருக்கும் நம்ம தண்டர்போல்ட் ராஸ்க்கும் உள்ள பிரச்சனை தான். அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் இருக்கிற பிரச்சனை இது. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃபால்கன் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சன் குறுக்க வராப்புல அவர் இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எப்படி பைசல் பண்ணி வைக்கிறாரு, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. இதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கதை போயிட்டே இருக்குது. பட் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஒரு லீனியராக போகாமல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்ன சின்ன இடத்துல ஒரு தொங்கலில் விட்ட ஃபீல் எனக்கு இருக்குது. படம் எண்டில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபால்கன் அண்டு ரெட் ஹல்க்குக்கான அந்த ஒரு பிரச்சனை மாதிரி போகுது. படத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் அண்ட் தண்டர்போல்ட் ராஸ்க்கான பிரச்சனை, அதுக்கு நடுவில் தான் நம்ம சாம் வில்சன் குறுக்க வராருன்ற மாதிரி போகுது. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வேறு பிரச்சனை, அந்த செலஸ்டியல் ஐலாண்டை பற்றின பிரச்சனையாக போகுது. அண்ட் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணுங்க, அந்த செலஸ்டியல் ஐலாண்டை பற்றின பிரச்சனை. இந்த செலஸ்டியல் ஐலாண்டை பார்த்தீங்கன்னா செலஸ்டியலாக போன எட்டர்னல்ஸ் படத்துலேயே நம்ம பார்த்துருப்போம், கடல்லேருந்து எந்திரிச்சு வந்திருப்பாரு. இப்போ இந்த படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு என்ன கதைன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த செலஸ்டியல் ஐலாண்டுக்குள்ளே தான் அடமான்டியம் இருக்குது. ஸோ அந்த அடமான்டியம் பிடிக்கிறதுக்கான பிரச்சனையாக தான் இந்த படம் முழுக்க இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவும் ஜப்பானும் அதுக்காக மெயினாக சண்டை போட போகிறாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படி தாங்க போச்சு. பட் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த அடமான்டியத்தை பற்றி அவங்க மீட்டிங் போட்டு சொல்கிறாங்க, இந்த ஐலாண்டு ஃபுல்லாகவே இருக்கிற மெட்டல் அடமான்டியம், ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான மெட்டல், வைரவேனை தவிர்த்து இதை நம்ம மற்றவங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வக்காண்டா மாதிரி ஒரு நாட்டு கீழே இல்லாமல் நம்ம எல்லா நாடும் இதை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸுமே போயிட்டுருக்கு. அண்ட் படமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகிறதே அந்த அடமான்டியத்தை வச்சு தான் இந்த படமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதை வச்சு தான் மூவ் ஆன் ஆக வேண்டியது. பட் போக போக பார்த்தீங்கன்னா அந்த அடமான்டியம் கதையவே மறந்துட்டாங்க. உல்வரினோட உடம்புல இருக்கிறதே அடமான்டியம் தாங்க, அடமான்டியம் ஸ்கெல்டன் தானே அவர் உடம்புல இருக்குது. பத்தாவதுக்கு காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அடமான்டியம் ப்ளஸ் வைப்ரேனியம் இது ரெண்டும் கலந்த அலாய் தான் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு. படத்தில் அது வெறும் வைப்ரேனியம் அப்படின்னு சொல்லி காமிக்கில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் கலந்த ஒரு அலாய். ஸோ அடமான்டியம்னு ஒரு புது எலமெண்ட்டை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஓகேப்பா ஏதோ புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா மொத்தமாக மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய கதைக்கே பழைய மாதிரியே போயிட்டாங்க அப்படியே. அண்ட் அடமான்டியத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துலையும் பதிவு பண்ணவே இல்லை. படத்துலையும் அந்த அடமான்டியத்தை பற்றி சொல்ல வந்துட்டு இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டில் வைப்ரேனியத்தை தான் க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. வைப்ரேனியம் பார்த்தீங்கன்னா வைப்ரேனியத்தை வச்சு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. லைக் வைப்ரேனியம் வந்துட்டு கைண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஆயிடுச்சுங்க. யாராச்சும் வந்துட்டு ஏதாவது அடிக்க போகிறாங்க இல்லை யாருக்கா ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா அவங்க வைப்ரேனியம் சூட் போட்டிருக்காங்கப்பா, அது வைப்ரேனியம், அதனால் அப்படி இருக்குன்ற மாதிரி சிம்பிளாக போயிடுது. லைக் ஆரம்பத்தில் வைப்ரேனியமுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஒரு கிரேஸ் இருந்துச்சு, வைப்ரேனியம் செம ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் போல் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் போக போக பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வைப்ரேனியமே ஒரு சேச்சுரேட்டட் ஃபீல் எனக்கு கொடுத்துருச்சு. அண்ட் ஆன உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கல் மாஸ்க் போட்டிருப்பாங்க. இப்போ சும்மாவே நானோடெக் ஒன்னே நானோடெக்கில் போட்டு கவர் பண்ணிக்கிறாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு போரிங்காக இருக்குங்க. அது கூல் லுக்கிங் மாதிரிலாம் கிடையாது. ஆரம்பத்தில் கூலாக இருந்தாலும் இப்போ அது ரொம்ப கைண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஒரு ஃபீல் வருது. இவங்க ஒரிஜினல் ஹெல்மெட்ஸை கூட்டிகிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆரம்பத்தில் அந்த அடமெண்டியத்தை பற்றி பேசிட்டு போக போக பார்த்தீங்கன்னா அந்த அடமெண்டியன் கதையவே அப்படியே பாதியில் தொங்கலில் விட்டாங்க. அந்த அடமெண்டியன் கதை என்ன ஆச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போதா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லீடர். ஸோ லீடர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்துட்டு அப்போ த இன்க்ரெடிபிள் ஹல்க் படம் அந்த நேர சமயத்தில் உருவானவர் நம்ம சாமுவல் ஸ்டன். ஸோ அவரோட தலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹல்கோட அந்த காமா எக்ஸ்பிரஷனான பிளட் பட்டதுனால அவர் தலை பார்த்தீங்கன்னா அவரோட மூளை வளர்ந்து மண்டைக்கு வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட மண்டை வளர்ச்சி ஆகிட்டு இருக்கோம். காமிக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. காமிக்கில் வந்துட்டு அவர் காமாக்கு எக்ஸ்பயர் ஆனதுனால அவரோட தலை மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் மூளையே அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. என்னோட தலை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் தண்டர்போல்ட் ராஸ் தான், அவனை தான் நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நினச்சாலும் தண்டர்போல்ட் ராஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் கூட கூட்டி வச்சுக்கிட்டு தன்னோட விருப்பங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவனை வச்சு நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சாமுவல் ஸ்டன்ஸ் போகிற பிளானை வச்சு தான் இப்போ நம்ம தண்டர்போல்ட் ராஸ் பிரசிடென்ட்டே ஆயிருக்காப்புல. ஸோ பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணிடுற இல்லை குணப்படுத்திடுறேன்னு ஏதோ சொல்லியிருப்பார் போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் நம்பி இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். பட் காலப்போக்கில் இவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம தண்டர்போல்ட் ராஸை குணப்படுத்துறதுக்கான மாத்திரையில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சாமுவல் ஸ்டன்ஸ் அந்த காமா ரேடியேஷன் மூலமாக எக்ஸ்போஷர் பண்ணி அவரை காமாவுக்கு உள்ளாக்கிட்டு இருந்திருக்கான். இதனால தான் பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸ் ரெட் ஹல்காக மாற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் காமிக்கில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வேறு கதை. படத்துக்காக பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாற்றிட்டாங்க. லீடராக இருக்கட்டும், ரெட் ஹல்காக இருக்கட்டும், அந்த கதையாக இருக்கட்டும், காமிக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வேறு மாதிரி இருக்கும். அண்ட் காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹல்க் வந்துட்டு ஆக்சுவலி காஸ்மிக் ப்ளஸ் காமா எனர்ஜி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலந்த அந்த ரேடியேஷன் மூலமாக உருவாக்கப்பட்டவர். பட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை காமா ரேடியேஷன் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் காமிக்லேயே ரெட் ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருவானதுக்கப்புறம் தண்டர்போல்ட் ராஸ் லீடரோட தலையவே தூக்கி பிடிச்சி அவன் உடம்புல இந்த காமா எனர்ஜி மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி அவர் கீழே போட்டு போயிருப்பார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லீடர் மூலமாக தான் அவர் உருவாகவே சேராப்பில். அண்ட் லீடரை பற்றி பேசினோன்னா பார்த்தீங்கன்னா லீடர் வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெரிஃபிக்கான வில்லன் மாதிரி இருந்தாலும் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே அந்தளவுக்கு டெரிஃபிக்காக இல்லைங்க. லைக் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய புத்திசாலி அப்படின்றாங்க, புத்திசாலித்தனம் பண்ணுறாங்க. அவர் படத்தில் புத்திசாலித்தனமாக பண்ணது அவங்க ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்ற மாதிரி தாங்க இருக்குது. லைக் அவன் எங்கே இருக்கான், அடுத்து அவன் என்ன பண்ண போகிறான், இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை நம்ம சாமுவல்சனே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கணிச்சிடுறாரு. அண்ட் சீமோ அளவுக்கான ஒரு இம்பாக்ட் அண்ட் என்ன தான் பார்த்தீங்கன்னா புத்திசாலியாக இருந்தாலும் ஸ்டில் அவனால் அந்த ஒரு படத்தில் இம்பாக்டை கொண்டு வர முடியலங்க. லைக் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சீமோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமோவும் ஒரு புத்திசாலியான வில்லன் தான். அவன் பண்ணுற பிளான் மூலமாக எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அவஞ்சர்ஸே ரெண்டாக பிரிச்சிடுவான். பட் இந்த பக்கம் சாமுவல் ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்திசாலின்னு சொல்கிறாங்களே தவிர அவனால் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இம்பாக்ட் உருவான மாதிரியே தெரியல படத்தில். ஆரம்பத்தில் அவங்கள ரெக்கார்ட் பண்ணுறதும் இவன் தான் சொல்கிறான். ஸோ அந்த பிளானையுமே பார்த்தீங்கன்னா இவன் தான் பண்ணியிருக்கான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயும் இவன் தான் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கான். பட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அவனே வந்து அரெஸ்டாக இருப்பான். ஏன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் வந்துட்டு நம்ம வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டான், உண்மையான முகம் என்னன்னு வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் ஜெயிச்சிட்டான் தான். நம்ம சாமுவல் ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தண்டர்போல்ட் ராஸோட அவன் உண்மையான முகத்தை வெளியுலகத்துக்கு எக்ஸ்போஷர் பண்ணும் அப்படின்றத நினைக்கிறேன். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அதில் அவன் ஜெயிச்சிட்டான் தான். பட் அது அந்த நம்மளுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லாக தெரியலங்க. ஏன்னா நாம் வந்துட்டு தண்டர்போல்ட் ராஸ் எம்சிஏக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது இம்பாக்ட்ஃபுல்லாக கிடையாது. வில்லன் ஜெயிச்சானா ஜெயிக்கலையா, ஒரு வகையில் ஜெயிச்சிட்டான் ஒரு வகையில் ஜெயிக்கல, ரெண்டும் ஒரு கலந்த ஒரு கலவையாக தான் கடைசியில் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் நமக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ அவன் வில்லன் ஜெயிச்சானா ஹீரோ ஜெயிச்சானா, யார் தான் ஜெயிச்சா அப்படின்றது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் அவர் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கோவப்படுவார். ஸோ அந்த காமா எக்ஸ்போஷர் பிளட்னால அந்த பில்ஸ்னால பார்த்தீங்கன்னா அவர் அப்பப்போ கோவப்பட்டே இருப்பார். ஸோ கோவப்படுறதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ரெட் ஹல்காக மாறுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஒரு 2-3 டைம் விட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸில் தான் வருவார். பட் அவர் ரெட் ஹல்காக மாற போகிறாரு அப்படின்றது நமக்கு படத்தில் எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கொடுக்கல. என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் ஹல்கை டேரெக்டாக மூவிக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். ட்ரெய்லரில் காட்டியிருக்கவே கூடாது. ட்ரெய்லரே காட்டி அந்த சர்ப்ரைஸை நமக்கு உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கைண்ட் ஆஃப் அதை டேரெக்டாக மூவியிலே நீங்கள் வந்து ஒரு மூவி மெட்டீரியலாக அதை டேரெக்டாக நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி அதை விட்டுருக்கணும். டேரெக்டாக அதை ட்ரெய்லர்லேயே காட்டினது நம்ம ரெட் ஹல்க் அப்படின்றது கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது சர்ப்ரைஸாக இல்லைங்க. இப்போ நான் ரெட் ஹல்காக தானே மாற போகிறேன், சீக்கிரம் மாறி விடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர அது நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தெரியல. சரி நம்ம ரெட் ஹல்க் பார்த்தீங்கன்னா ஹல்க் மாதிரி ஒரு செம பவர்ஃபுல்லான ஆள், கடைசியில் எப்படி தான் அவனை டிஃபீட் பண்ண போகிறாங்க. அது நம்ம கேப்டன் அமெரிக்கா இத்தனைக்கும் அவன் சாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர் கூட கிடையாது, சாதாரண தான். எப்படி டிஃபீட் பண்ண போகிறாரு? சிம்பிள், அவர் வைப்ரேனியம் சூட்டை போட்டிருக்காருல அதை வச்சு டிஃபீட் பண்ணிடுவார். அண்ட் பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது, அதை விட கடைசியாக ஒன்று பண்ணாங்க பாருங்க. எல்லாம் அடிப்பட்டு உளுந்து கிடக்கும் போது நம்ம தண்டர்போல்ட் ராஸை பேசி திட்டுறாரா, ராஸ் நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களால் முடியும், உங்கள் பொண்ணு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அவங்க கூட செரி பிளாசம் பார்க்க வேணாமா
அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அவர் பேசி திருத்திட்டாப்லையாம். டேய் இந்த விஷயத்தை இன்னும் நீங்கள் விடலையாடா அப்படின்னு நான் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் எழுதின டைமே பார்த்தீங்கன்னா 2022 23 அந்த டைமில் தான். அப்போ மார்வல் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். அந்த டைம்லேயே கதை எழுதினாலே என்னவோ அதே ஒரு ஸ்டைலில் இங்கேயுமே கடைசியில் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் புதுசாக எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. ஆல்ரெடி எல்லாம் பார்த்தது தான். அதே வைப்ரேனியம் ஸ்டைலு, அதே வைப்ரேனியம், அதே மாதிரியான மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட வில்லனுங்க, மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆளுங்க, என்ன கடைசியில் கேப்டன் அமெரிக்கா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஜெயிக்க போகிறாரு. கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதே தான் திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இது படத்தை பார்க்கும்போது ஒன்று புதுசாக ஒரு ஃபீலும் இருக்காதுங்க. லைக் ஒரு பழைய படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்குது. சப்போஸ் இந்த படம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது வேணால் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒன்றும் அந்தளவுக்கு இம்பாக்டாக கொடுக்கல. அண்ட் வழக்கமாக மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ படங்களை காப்பாற்றுறதுக்காக பண்ணுற வேலையிலான்னு கேட்டிங்கன்னா இந்த கேமியோஸ் கொடுக்குறது. டெட்பூல் வூல்வரன் அளவுக்கு இந்த படத்தில் கேமியோஸ் இல்லைனாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேமியோ தான் இருக்குங்க. ஒன்று நம்ம பக்கி பான்ஸோட கேமியோ. பக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்ட்ரோ ஆகும்போது கோட் சூட்டோட இன்ட்ரோ ஆயிருந்திருப்பாப்ல. இது டேரக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ தண்டர்போல்ட்ஸ் படத்தை கூட தான் கனெக்ட் ஆகுது. தண்டர்போல்ட்ஸ் டைட்டில் கூட பார்த்துருப்பீங்க, அவர் கோட் சூட்டோட தான் வந்திருப்பாரு. ஸோ டேரெக்டாக இப்போ தண்டர்போல்ட்ஸ் கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக போகுது. அண்ட் பக்கி பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீனு பேசிட்டு தான் போகிறாரு. அவரால் பார்த்தீங்கன்னா கதையில் பெருசாக அந்த இம்பாக்டும் இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா நம்ம தண்டர்போல்ட் ராஸோட பொண்ணு பெட்டி ராஸை காட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிக மிக முக்கியமாக இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்த நிறைய பேர்த்துக்கு இந்த படம் புரியலங்க. படம் புரியலன்னா படம் பார்த்த நிறைய பேர்த்துக்கு ஐஸ்வர்யா பிராட்லி யாருன்னே தெரியல. சப்போஸ் நீங்கள் தேட்டரில் படம் வாங்கி வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, குமார் யார் இவருக்கு இப்போ இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒருவேளை நம்ம ஃபால்கனோட அப்பாவா இருக்குமோ அப்படின்லாம் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐஸ்வர்யா பிராட்லி யாருன்னே தெரியல. ஐஸ்வர்யா பிராட்லி யார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் எங்கே போயிட்டு வந்தவர், அவருக்காக ஏன் ஃபால்கன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு யாருக்கும் புரியவே இல்லை. ஏன்னா படம் பார்த்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் சீரிஸ் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பிராட்லி யாருன்னு புரியும். ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காச்சும் படத்தில் ஒரு 2-3 சீன் வச்சிருக்கலாம். அண்ட் படத்தோட ரன் டைம் ரொம்பவே கம்மி, 1 மணி நேரம் 58 நிமிஷம்னு நினைக்கிறேன். 2 மணி நேரத்துக்குள்ள தான் படம் இருக்குது. ரொம்ப சின்ன ரன் டைம். அட்லீஸ்ட் நம்ம ஐஸ்வர்யா பிராட்லி யாருன்ற அந்த ஒரு விஷயத்த நமக்கு ஆடியன்ஸ்க்கு பதிவு வச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபால்கன் எதுக்காக போராடுறாரு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தவறு பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்ஃப்ரிங்வெல், நம்ம வில்லன் கஸ்ஃப்ரிங் யாகார்லோ எஸ்போசிட்டோ. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் சொசைட்டியோட செத் வோக்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தாங்க ரீஷூட் வந்து ப்ளே பண்ணாரு, அப்படி தான் காட்டி எதுக்காக இவர் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்றதான் நாங்கள் டவுட்டு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் தான். இந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம யாகார்லோ எஸ்போசிட்டோ தான் நடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஏன் இவர் வரணும், யார் வேணால் நடிக்க வைக்கலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக இவரை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் தெரில. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இவர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு, நான் வந்துட்டு மார்வலில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. இந்த படத்துலேயே மொத்தம் ஒரு 3 சீன் தாங்க வந்திருப்பாரு. 3 சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 சீன் சண்டை, ஒரு சீனில் பேசிட்டு போயிருப்பாரு, அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னு தெரில. அண்ட் லாஸ்ட்டாக இந்த படத்தில் இவங்க பண்ண மிக மிக முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாம் வில்சன் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுக்கும் அந்த பட்டத்துக்கும் ஒர்த்தான ஆளாக இல்லையா அப்படின்றத இவங்க பதிவு பண்ணவே கிடையாது. இந்த தப்பு இவங்க இப்போ இல்லைங்க, அப்பயே பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க. லைக் என்கேம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சனுக்கு கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை கொடுத்து விட்டுருப்பாப்ல, நீ நல்லவன் அதனால தான் உனக்கு இந்த ஷீல்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவரை நல்லவராக தான் புஷ் பண்ணுறாங்களே தவிர அவர் இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுக்கு ஒர்த்தா இல்லையான்றதை அவங்க எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணுறதே இல்லைங்க. போன ஃபால்கன் வின்டர் சோல்ஜர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தப்பு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சீரிஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நான் இதுக்கு சரியான ஆளா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்துகிட்டு இருப்பாரு. அட்லாஸ்ட் வேறு வழி இல்லாமல் தான் அந்த ஷீல்டே அவர் கையில் எடுப்பார். நம்ம சூப்பர் சோல் சீரம் எடுத்துருக்கலாமோ, நம்ம கேப்டன் அமெரிக்காவா அப்படின்ற குழப்பம் நம்ம ஃபால்கன் சாம் வில்சனுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஷீல்டு எடுத்து ஸ்டீவ் ராஜர்ஸ் தனக்காக தான் கொடுத்துருக்காரு, நாம தான் ஷீல்டை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேப்டன் அமெரிக்காவா மாறி இருந்திருப்பாரு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுக்கு ஒர்த்து தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ்லுமே நமக்கு தெளிவாக பதிவு பண்ணவே கிடையாது. அண்ட் இந்த படத்துலையுமே அப்படிதாங்க இருக்கு. படத்துலையுமே வந்துட்டு அவங்க தெளிவாக பதிவு பண்ணவே இல்லை, நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுக்கு ஒர்த்து தானா, அவர் இந்த ஷீல்டுக்கு சரியான ஆளா அப்படின்றது எகைன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் அவங்க பதிவு பண்ணவே கிடையாது. எகைன் பார்த்தீங்கன்னா அவர் இன்னுமே டவுட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காரு, நம்ம இந்த ஷீல்டுக்கு வந்துட்டு சரியான ஆளா, நமக்கு ஷீல்டு இது ஸ்டீவ் ராஜர்ஸ் கொடுத்து தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குழப்பத்திலே தான் இருந்துகிட்டு இருக்காரு. பக்கியை பார்த்து பேசுகிற அந்த சீன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் தப்பு பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஷீல்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றது அவருக்கே தெரியல. தான் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கேப்டன் அமெரிக்காவை எப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் நம்புவாங்க, மக்கள் ரசிப்பாங்க. இந்த ஒரு பெரிய பிளாட்டோல் இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா மேலே இவ்வளோ ஹேட்டு பரவிட்டு இருக்குன்னு. அது ஹேட்டு கிடையாதுங்க, இவங்க வந்துட்டு மக்களுக்கு தெளிவாக பதிவுப்படுத்தலை.
சாம் வில்சன் தான் கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுக்கு ஒர்த்தான ஆள் அப்படின்றத நமக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே அவங்க பதிவு பண்ணாததுனால சாம் வில்சன் ஒரு நல்ல கேப்டன் அமெரிக்காவாக இருப்பார் அப்படின்றது நமக்கு ரெஜிஸ்டரும் ஆகலை. நமக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ் தெரியும், அவரோட சின்ன வயசு எப்படி இருந்துச்சு, வளருது எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி கேப்டன் அமெரிக்காவாக மாறினாருன்னு எல்லாருமே நமக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சன் கூட ஈஸியாக நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவோம். அண்ட் அவரோட ஸ்டோரி ஆர்க்குமே பக்காவாக இருக்கும். 3 படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டோரி ஆர்க், அந்த ரிடம்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் அண்ட் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 10% கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சனுக்கு வரல. இருக்கிற ஒருத்தர் எப்படி அடுத்த அவெஞ்சர்ஸ் டீமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி அதை லீட் பண்ண முடியும்? இந்த டவுட் தான் இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே இருந்துகிட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Bring him from the yard.